கண்ணு கட்டின ஒரு வரைக்கும் அந்த தெரியுது பார்த்தீங்கன்னா, அது வரைக்கும் தண்ணி ஃபுல்லாக கடல் மாதிரி இருக்கும். இப்படி போயின்னு வரேன் தண்ணி மடன்னு போயிட்டு இருக்கு தண்ணி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் கேஜிஎம் பிசர்மேன். இன்றைக்கி எங்கள் வீடியோ என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ ரீசெண்ட் டேஸாக வந்து மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது. இப்போ தான் பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் கம்மாயிலலாம் தண்ணி வந்துக்கிட்டு இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக ஏறிக்கிட்டு இருக்குது. மீன் பார்த்தீங்கன்னா எங்கேயும் பிடிக்கவும் போகல. மீன் பிடிக்க எங்கேயே போனாலும் பார்த்தீங்கன்னா குத்தகை அப்படின்னு சொல்லி போய் சொல்கிறாங்க. வெளியூர்னு தெரிஞ்சாலே குத்தகை இருந்தாலும் இல்லைன்னு சொல்லி இங்கே கிளம்புங்க, இங்கே பிடிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ கொஞ்ச நாளாக நம்ம சேனலில் மீன் பிடிக்கிற வீடியோ வரல. அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத அந்த வீடியோ ஃபுல்லாக சொல்கிறேன், கண்டினியூஸாக பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கம்மாய்க்கு வந்திருக்கோம். கம்மாயில் பார்த்திங்கன்னா எந்தளவுக்கு தண்ணி வந்திருக்கு, எங்கள் ஊரில் என்ன கம்மா இருக்குது, இப்படி ஆறலாம் இருக்குது அப்படிங்கிறக்காண்டி ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். அடுத்தடுத்து கொஞ்சம் நாளில் பார்த்திங்கன்னா தண்ணி ஃபுல்லாக நம்பிடுச்சுன்னா மீன் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெகுலராக வீடியோஸ் வந்து வரும். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், போய்ட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத. ஓகே நண்பர்களே, பார்த்திங்கன்னா கம்மாய்க்கு வந்து போயிட்டுருக்கோம். நான் போகிற வழியெல்லாம் ஃபுல்லாக காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா எங்கள் ஊரில் நல்லா பசுமையாக சூப்பராக இருக்குது. இப்போ தான் பார்த்திங்கன்னா மழை பெஞ்சனால 5 வரைக்கும் தரையில் தான் ஃபுல்லாக அழகாக நல்லா வளர்ந்துருக்கு. சரி, இன்றைக்கி ரொம்ப நாள் நானும் இந்த பக்கம் வரல. சரி வந்து பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத காமிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். நான் யதார்த்தமாக தான் வந்தேன். சரி இதே நேரத்துக்கு வீடியோ போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். கண்டிப்பாக பாருங்கள், கடைசி வரைக்கும் உங்களுக்கு பிடிக்கும். நான் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக போடுறேன். இது இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து எங்கள் அம்மா ரொம்பச்சுன்னா இந்த கலைஞர் சொல்லுவோம்ல, அந்த கலைஞர்லேருந்து தண்ணி வரதெல்லாம் இந்த வழியாக தான் வரும் பாருங்க. இந்த வழியாக வந்து இந்த பக்கத்து ஒரு அடுத்த கம்மாய்க்கு போவோம். இதுதான் பார்த்திங்கன்னா அந்த தண்ணி வர வழி. இப்போ நேற்றுலாம் நைட்டுலாம் மழை. அந்த மலையில் அந்த தண்ணி தான் அந்த சீட்டே நிற்கிறது. இல்லை பாருங்கள், செந்தண்ணியாக இருக்கா. இந்த வழி தான் வந்து கலங்கி விழுந்துச்சுன்னா அப்படியே வெளியே போவோம். கம்மா பார்த்திங்கன்னா அந்த தளத்தை போட்டுருக்கு. நான் அப்படியே காமிக்கிறேன். நம்ம ஆரம்பத்தில் ரீல் வாங்கிட்டு மீன்லாம் பிடிச்சிருப்போம், விரால் மீன்லாம். அது இந்த கம்மாயெல்லாம் பிடிச்சிருக்கேன், காமிக்கிறேன் வாங்க. அந்த வீடியோஸ்லாம் பார்க்கலைன்னா போயிட்டு பாருங்கள் மக்களே. ஃபஸ்ட்டு விரா மீன் ஃப்ராக் செட்டப்லாம் போட்டு மீன்லாம் இங்கே தான் பிடிச்சி போட்டிருப்போம். அப்போ முதல்ல தண்ணி வந்து ஃபுல்லாக கிடக்கும். இப்போ தான் ஒரு 3-4 மாதத்துக்கு முன்னாடி தான் பிடிச்சிருப்போம். அதுக்குள்ளேயுமே பார்த்திங்கன்னா தண்ணி ஃபுல்லாக வற்றிடுச்சு. அதனாலே அம்மாய்க்கு பார்த்திங்கன்னா வந்தாச்சு, காமிக்கிறேங்க அம்மா எப்படி இருக்குன்னு. இதுதான் பார்த்திங்கன்னா கம்மா கரை. வெளியே போகணும். நம்மளுக்கு கம்மா வந்து காமிச்சிட்டு அப்புறமாட்டி போவோம். இந்த பார்த்திங்களா, தெரியுது பார்த்திங்களா, இந்த அணைக்கெலாம் திட்டத்திட்டா தண்ணி இருக்குல்ல, அதெல்லாம் இப்போ பெஞ்ச மழை. நேற்று முந்தா நாள் பெஞ்ச மழையில் அந்த தண்ணி. இதுக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அந்த கணக்கில் இருக்குது பாருங்கள், வறண்டு போய் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதுவும் பார்த்திங்கன்னா இப்போ 2 நாள் அந்த தண்ணி. இதான் பார்த்திங்கன்னா இந்த கலிங்கி சொன்னேன்ல, தண்ணி வந்து அந்த போட்டு காமிச்சிடல, அதுதான் இது வழியாக தான் தண்ணி வரும். தம்மா வந்து இப்போ ஓவர் ஃபுல்லானா தண்ணி வந்து இப்படி இந்த கண்ணு கட்டின ஒரு வரைக்கும் அந்த தெரியுது பார்த்திங்கன்னா, அது வரைக்கும் தண்ணி ஃபுல்லாக கடல் மாதிரி இருக்கும். வந்துட்டான் நீ பார்த்தீங்கன்னா மிரண்டுருவீங்க. எங்கள் ஊர் கலிங்க பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு தண்ணி போயிட்டுருக்கு. ஆழமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். கலிங்க பாருங்க, தண்ணி அந்த இடத்துல விழுந்துக்கிட்டு இருக்குது. இது கடல் மாதிரி கிடக்கா தண்ணி கம்மாயில். மழை வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். ஓகே நண்பர்களே, பாருங்கள் கலிங்கில் தண்ணி எப்படி போயிட்டுருக்குன்னு பாருங்கள். நான் பேசுகிறது கேட்குறேன்னு தெரில சத்தத்தில். யாரும் எப்படி போகுதுன்னு பாருங்கள். தண்ணி மடன்னு போயிட்டுருக்கு தண்ணி. இது பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் போகுது. இன்னும் பார்த்தீங்கன்னா பெரிய மழை வரல, அதனால் வந்து கம்மி தண்ணியாக போயிட்டுருக்கு. இது தண்ணி வந்து கம்மியாக போயிட்டுருக்கு. இப்போ என்ன பெரிய மழை ஆச்சுன்னா வச்சுங்களேன், இந்த இடத்துல நிற்கவே முடியாது. இந்த நான் நிற்கிற இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா தண்ணி போயிட்டுருக்கோம். அந்த எல்லாம் போயிட்டுருக்கோம். எல்லாம் பாருங்கள், சும்மா கிடக்கு பாருங்கள். இப்போ பாருங்கள் அந்த கம்மாயில் நிலமை எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதான் பார்த்தீங்கன்னா அந்த கலிங்கி. இந்த கலிங்கியில் தண்ணி வரதெல்லாம் சூப்பராக இருக்கும், அழகாக இருக்கும். இந்த வழியாக தண்ணி விழுந்து அப்படியே போயிட்டு நான் முதல்ல காமிச்சேன் பார்த்தீங்களா, அது வழியாக வந்து அந்த அடுத்த கம்மாய்க்கு வந்து போயிடும். நம்ம வந்து முன்னாடி ரீல் வீசினோம் பார்த்தீங்களா, அது இந்த இடத்துல இந்த ஒரு தடம் மரத்தை தட்டாங்கலாம் வீசியிருப்போம். நமக்கு வந்துட்டு அந்த அங்கே ஒரு கல் மாதிரி கிடக்கும். அந்த இடத்துல இன்னும் இந்த இடத்துல ஒரு விராமன் வந்து பிடிச்சிருப்போம் ஃப்ராக் செட்டப்பில். அது நம்ம வந்து ரீல் வாங்கிட்டு அவன் பிடிச்ச 2வது மீன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு பள்ளம் கிடக்கும், இங்கே தான் ஃபஸ்ட்டு மீன் பிடிச்சிருப்போம். அதெல்லாம் வந்து சூப்பராக இருந்துச்சு. முதல் ரீல் வாங்கி பிடிக்கல, ஒரு சூப்பரான ஒரு அனுபவம். ஆனால் இப்போ பாருங்கள் ஃபுல்லாக தண்ணி வச்சிருச்சு. மீன் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு இங்கே இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா ஃபுல்லாக தர அந்த மாதிரி காஞ்சி போய் இப்போ வந்து தண்ணி தூரம் அந்த இப்போ வந்து தண்ணி இப்போ ஒரு 2-3 நாளில் பார்த்திங்கன்னா நல்லா மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது. அப்போது அந்த தண்ணி தான் இந்த நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்க பூரா. இதுக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா இங்கே தண்ணி சுத்தமாக இல்லை, அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா வறண்டுருச்சு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ நேற்று பெஞ்ச மழை. நேற்றுலாம் சரியான மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு.
ஓகே நண்பர்களே, தான் எங்கள் அம்மாவோடைய நிலவரம். சரி நம்ம பார்த்துட்டு வரோம். சரி நீங்களும் ரொம்ப நாளாக வந்து வீடியோ வரலைன்னா எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. சரி சொல்லிட்டோம்னா நீங்களும் கொஞ்சம் இதுவாக இருப்பீங்கன்ட்டு நாங்கள் வந்திருக்கேன் நண்பர்களே. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கிட்ட ஒரு ஆறு ஒன்று இருக்குது. இங்கே ஆற்றுக்கு விட்டு அங்கே தண்ணி வந்துருச்சா அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம். இப்போ தான் நானும் ஃபஸ்ட் டைம் பார்க்க போகிறேன். என் கூட சேர்ந்து நீங்களும் பாருங்கள். அப்படி நம்ம ஃபிஷர்மேன் சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். கூடிய சீக்கிரம் பார்த்திங்கன்னா மீன் பிடிக்கிற வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு வரும். நம்மள இந்த பழம் ஞாபகம் இருக்கா? இந்த பழத்துலேயும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு விராமீன் பிடிச்சிருப்போம். அது பார்த்திங்கன்னா அந்த இடத்துல நின்று பார்த்திங்கன்னா விராமீன் பிடிச்சிருப்போம். இது பார்த்திங்கன்னா சரியான ஒரு பள்ளம், நல்லா எவ்வளோ ஆழமாக இருக்குன்னு பாருங்கள். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி இப்போ தான் வந்து இதுலேயும் தண்ணி வந்திருக்கு. அதை நேற்று மழை பெஞ்சிச்சு, அதே இந்த எப்படி இருக்குது அப்படிங்கிறக்காண்டி பார்க்க வந்திருக்கோம். இங்கேயே பார்த்திங்கன்னா ஒரு மீன் பிடிச்சிட்டு இருந்திருப்போம். இதுக்கப்புறம்லாம் இங்கே மீன் வர்றதுக்கு வாய்ப்பு வந்து கம்மி தான். இன்னும் எவ்வளோ நாள் ஆகும் அப்படிங்கிறது தெரில. சரி வாங்க அப்படி போவோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இப்போ ஆற்றுக்கு பார்க்குறேன், ஆற்றுல போய்ட்டு பார்க்க போகிறேன். சரி வாங்க நம்ம போவோம். நம்மளோட நிலைமை எப்படி ஆகிப்போச்சு, சேனல் உருவாக்கி கொஞ்ச நாளில் பார்த்திங்கன்னா தண்ணி எல்லா வீடும் தண்ணி வச்சிருச்சு. எங்கிட்ட வெளியில் போய் பிடிக்கலான்னு பார்த்தாலும் விட மாட்டேங்கிறான் நண்பர்களே. குத்தேன்னு நாங்களே எவ்வளோ தூரம் போயிட்டோம், நிறையா கமாக்கி போயிட்டோம். அப்படி தான் போயிட்டு நம்ம அதுக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா நிறைய இடம் இங்கே வந்திருக்கோம், இங்கே இருக்கேன் சொல்லி வீடியோ போட்டு போகல. ஜிலேபிலாம் பிடிச்சி அதெல்லாம் வேறு ஊரில் பிடிச்சது. எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா பிடிச்சது கிடையாது. அதெல்லாம் அப்படி தான் போய் பிடிச்சி வீடியோ போகலாம்னு சொல்லிட்டு இப்போ ரொம்ப வந்து குத்தேன்னு சொன்னோன்னே எங்களுக்கே போத்தோம்ல, இவ்வளோ தூரம் பெட்ரோல் போட்டு போய் வேஸ்ட் ஆகிரும். சரி அதான் என்னத்தை போனோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து கண்டிப்பாக ரெகுலராக வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் நண்பர்களே. இப்போ பார்த்திங்கன்னா அந்த ஆற்றுக்கு போகிற பார்த்திங்கன்னா வண்டியிலேருந்து அப்படியே கேமரா மாட்டிட்டு அப்படியே உங்களுக்கு காமிக்கலாம்னு இருக்கேன். ஃபுல்லாக பாருங்கள், ஃபுல்லாக ஆஃப் ரோடாகவே இருக்கும். சரி வாங்க போவோம். நான் வண்டியிலேருந்து கேமராவில் மாட்டிட்டு உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்து சொல்லுங்கள். வாங்க போவோம்.
நண்பர்களே பார்த்திங்கன்னா ஆற்றுக்கு வந்தாச்சு. இங்கே பாருங்கள், இதுதான் பார்த்தீங்கன்னா தண்ணி கிடக்கல, இதான் ஆறு. இப்படி வந்துட்டு இப்படி போகும். இப்போதைக்கு பார்த்திங்கன்னா தண்ணியில் வந்து ஆற்றுல வந்து தண்ணி ஓட்டங்க இல்லை. தண்ணி இருந்தாலும் ஓடுறதுக்கு பார்த்திங்கன்னா தண்ணி இல்லை. வாங்க அப்படியே போய் காமிக்கிறேன். நம்ம ஃபஸ்ட்டுன்னு விராமீன் பிடிக்கிறக்காண்டி பார்த்திங்கன்னா ராடும் ஃப்ராகு எல்லாம் ரீல்லாம் வாங்கி ஃபஸ்ட்டு செட்டப் பண்ணி இங்கே தான் வந்து போட்டிருப்போம். முதன்னு வந்து நான் தவளையை போட்டு விரால் மீன் பிடிக்கிறேன்னா அது இந்த இடம் தான். அப்படியே தெரியும் பார்த்திங்கன்னா ஒரு ஆலமரம். அந்த ஆலமரத்துக்கு கீழே தான் பார்த்திங்கன்னா போட்டு நம்ம வந்து மீன் பிடிச்சிருப்போம். மை ஃபஸ்ட்டு விரால் மீன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஆரம்பத்தில் சேனல் ஓப்பன் பண்ண புதுசில் போட்டிருப்பேன். அதை பார்த்து ஓல்டு சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் தெரியும். பார்க்கலைன்னா அந்த வீட்டில் போய் பார்த்துட்டு வாங்க. இப்போ பாருங்கள் அந்த இடம் எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். வண்டி சாயில் கொண்டு போய் காமிக்கிறேன். நண்பர்களே, இப்போ என்ன ஆகி போச்சுன்னா, நம்ம ஆற்றுல போய்ட்டு பார்த்தோம் பார்த்தீங்களா, அந்த பார்த்த இடத்துல நம்ம வண்டி நிப்பாட்டிட்டு நான் இறங்கி நிறையா வீடியோ வந்து எடுத்துக்கிட்டு இருந்தேன். எடுத்துகிட்டு சரியாக இருக்கா அப்படிங்கிற இப்போ போட்டு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அந்த வீடியோ எதுவுமே காணும். என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய வீடியோ வந்து டைம் லாப்ஸில் விழுந்து போச்சு. டைம் லாப்ஸில் விழுந்தால் ஃபுல்லாக வந்து ஃபாஸ்ட்டாக ஓடும். அவங்க பேசுகிற பார்த்திங்கன்னா வந்து கிறுக்கிறுன்னு போயிட்டு வரோம். இப்போ தான் பார்த்திங்கன்னா இந்த வந்துட்டேன். இங்கேருந்து கிளம்பி போனோம். வீட்டு ரிட்டர்ன் வந்துட்டு சரி எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கும்போது அந்த வீடியோ மட்டும் காணும். எல்லாம் ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் இருக்குது. இதுக்கப்புறம் திரும்ப அதே மாதிரி போய்ட்டு வீடியோ எடுக்கிறது பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு நல்லா இருக்காது. அங்கே ஒன்றுமே இல்லாத இவ்வளோ நேரம் பார்க்குறதே பெருசு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். சரி என்னத்தை போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இதோட வந்து வீடியோ முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அடுத்து ஒரு சூப்பரான வீடியோ சந்திப்போம். டாடா, பை பை.